வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பெல்டெக்ஸ் வேலெட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பெல்டெக்ஸ் பற்றி உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த பெல்டெக்ஸ் காயின் ஆல்ரெடி மார்க்கெட்டில் 2018 இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் ₹6.50 போயிட்டுருக்குது. ₹14 வரைக்கும் ஹை போன காயின், லோ ₹1.20 வரைக்கும் வந்திருக்கு. இந்த காயினுடைய மொத்த சப்ளை 10 பில்லியன். மார்க்கெட்டில் 211 ரேங்கில் இருக்குது. ஆல்ரெடி இந்த காயின் நிறைய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங்கில் இருக்குது. உதாரணத்துக்கு KuCoin, MEXC, Gate.io, P2B, CoinEX, CoinDCX, அதே மாதிரி CoinPark, இந்த எக்ஸ்சேஞ்சர்லாம் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சர்லாம் நீங்கள் பை அண்ட் செல் பண்ணிக்க முடியும், ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறது, அவங்களுடைய ஓன் வேலெட் இருக்குது, கிரிப்டோ வேலெட். எப்படி ட்ரஸ்ட் வேலெட், மெட்டாமாஸ்க் இருக்குதோ அது மாதிரி பெல்டெக்ஸ்க்குன்னு தனியாகவே பெல்டெக்ஸ் வேலெட் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவங்களுடைய வெப்சைட் லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே கீழே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே பெல்டெக்ஸ் வேலெட் இருக்கும். அது கீழே டவுன்லோட் ஏபிகே இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஏபிகே ஃபைலாக உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடித்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே நிற்கும். இதில் நீங்கள் கிரியேட் நியூ வேலெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே என்டர் யுவர் பின் அப்படின்னு கேட்கும். நீங்கள் 4 டிஜிட் பின் கொடுக்கலாம், இல்லை ஸ்விட்ச் டு 6 டிஜிட் பின் கூட கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை கொடுத்துட்டு ஒரு தடவை கொடுத்துட்டு திருப்பி ரீடைப் கேட்கும். 2 தடவை கொடுத்தோடனே உங்களுக்கு சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்பிளே வந்துடும். இதில் நீங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் கொடுத்துருங்க. ஓகேவா? அதே மாதிரி மேலே வேலெட் நேம் எப்போயுமே கான்ஸ்டண்ட்டாக அவங்க நேம் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்கள் நேம்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு நம்பர் எல்லாமே கலந்து நீங்கள் புது நேம் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்குன்னு கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீக்ரெட் கோடு கீவேர்டு கிடைக்கும். இந்த கீயை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த கீ இருந்தால் தான் உங்களால் ஃப்யூச்சரில் இந்த வேலெட்டை உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு, தொலைச்சிட்டிங்கனாலோ இல்லை மொபைலில் சர்வீஸ் கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஃபர்கெட் பண்ணாலும் இந்த கீ இருந்தால் உங்களுக்கு இந்த வேலெட்டை நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ பத்திரமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஏதாவது உங்கள் மொபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? காப்பி சீடு கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலெட் ஓப்பன் ஆயிரும். ஓகே, இந்த வேலெட்டு தான் உங்களுக்கு பெல்டெக்ஸ் சென்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கேஸ் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். கேஸ் ஃபீஸ் ரொம்ப கம்மி. ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னு நினச்சிட்டிங்களா, ரிசீவ்னுக்கு பார்த்தீங்களா, சென்ட் ரிசீவ்னு இருக்கும். ரிசீவை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கான்டாக்ட் அட்ரஸை காப்பி பண்ணி நீங்கள் யார் உங்களுக்கு அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இல்லை நீங்கள் சென்ட் பண்ணணும்னா சென்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு அனுப்பணுமோ அவங்ககிட்ட அந்த பெல்டெக்ஸ் காயினுடைய கான்டாக்ட் அட்ரஸ் கேட்டு வாங்கிக்கிங்க. அட்ரஸ் வாங்கிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே நம்பர் ஆஃப் குவான்டிட்டி எடுத்துகிட்டு சென்ட் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சென்ட் ஆகிரும். எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டண்ட்டாகவே நடக்கும், மைக்ரோ செகண்ட்லேயே நடக்கும், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ன்றனால. ரைட்டுங்களா? அதே மாதிரி இங்கே நீங்கள் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கு கேஸ் ஃபீஸ் பெல்டெக்ஸ் காயின் தான் இருக்கணும். ஒரு காயின் இருந்தாலே போதும், கேஸ் ஃபீஸ் ரொம்ப கம்மி. எப்படின்னா நீங்கள் PEP20 USDT அனுப்புகிறப்ப உங்களுக்கு கேஸ் ஃபீஸ்க்கு மதர் காயினான BNB வச்சுருக்கணும். அதே மாதிரி TRC20 USDT நீங்கள் யாருக்காவது சென்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் வேலெட்டில் எப்படி ட்ரான் காயின் வச்சுருக்கீங்க, TRX வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி பெல்டெக்ஸ் காயினை நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு கேஸ் ஃபீஸ்க்கு நீங்கள் பெல்டெக்ஸ் காயின் உங்கள்கிட்ட ஒரே ஒரு காயின் இருந்தால் விட போதுமானது தான். ஓகே, இந்த பெல்டெக்ஸ் காயின் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்சேஞ்சரில் லிஸ்டிங்கில் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வேலெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் காயினை வாங்கி வைக்கிறதுக்கும் சென்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? இது உங்களுக்கு வேலெட்டுங்கிறது மணி பர்ஸ் மாதிரி. அந்த மணி பர்ஸில் ரொம்ப முக்கியமானது கீ தான். அந்த கீயை மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்க ஃபண்டை நீங்கள் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ கீயை மறக்காமல் நோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான வெப்சைட்டும் ஏபிகே ஃபைலுடைய லிங்க்கும் என் டெலிகிராம் சேனல்லையும் கொடுக்குறேன். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் தரேன். சரிங்களா? என் டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் என்னுடைய டெலிகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஏதாவது டவுட்னா என்ன நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வீடியோடைய லெஃப்ட்டில் டாப்பில் இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.